கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். ஏன்னா உங்களை சந்திப்பதில் இந்த நிகழ்ச்சி தான் நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசுவதற்கு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கும் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், தேவன் செய்த அற்புதங்களை நீங்கள் எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க நினைப்பீங்க, இதெல்லாம் நம்ம பேசலாமா, இதெல்லாம் இவர்கள்கிட்ட சொல்லலாமா? ஆமென். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள், தேவன் உங்களோட பேசுகிற வார்த்தைகள். அப்போ நீங்கள் உங்களுடைய நன்மைகளை, உங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது எங்களுக்கு அது இன்னும் உற்சாகமாக இருக்கும். நம்ம ஜனங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது அநேகருக்கு பிரயோஜனமாகுகிறது என்பதை நாங்களும் என்ன பண்ணுவோம், அறிந்து கொண்டு இன்னும் இந்த ஊழியத்தில் அதிகமாய் செயல்படுவதற்கு, உற்சாகமாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு அது ரொம்ப பலனாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகளுக்காக, விசேஷமாக பரலோக சாட்சி ஊழியத்திற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். என்ன, ஒரு நிமிஷமாவது எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வார்த்தையை தர வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் பேசினார். என் பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும், அவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அதனால ரொம்ப சந்தோஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்க. நிச்சயம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இந்த காலத்திலேயே அவர் நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு பேசுகிற வார்த்தை 5 வருஷம் கழிச்சு, பல வருடங்கள் கழித்து நிறைவேற போகிற வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசல. இந்த காலகட்டத்திலேயே, இன்றைக்கு தானே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இப்போ என்ன சூழ்நிலைமையில இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, இந்த காலகட்டத்திற்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வதற்காக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை கவனமாக இருந்து என்ன பண்ணணும், நீங்கள் பார்த்து ஜெபிக்கணும். வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை மறுபடி சொல்றேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்களா, வசனம் சொல்லுகிறது, நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்றாருங்க. உடன்படிக்கைனா என்ன? உங்க கரத்தை பிடிச்சு, இதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன், இதை நிச்சயம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. உங்களை கைப்பிடிச்சு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி திருமண நாட்கள், திருமண ஆராதனையில ஒரு மணவாளன் மணவாட்டினுடைய கைகளை பிடித்து பரிசுத்த வேதாகமத்தை வைத்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு கொடுப்பதே இல்லை, உன்னை விட்டு பிரிவதே இல்லை, எல்லாத்திலையும் அந்யோன்யமாய் நாம் இருப்போம் என்று சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்கல்ல. அதே போல இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். மனிதர்கள் எத்தனையோ வாக்கு பண்றாங்க, இதை நான் செஞ்சிருவேன். அரசியல் தலைவர்கள் எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த வாக்குறுதிகளை படிக்கும் பொழுது இதெல்லாம் நடந்துருச்சுனாலே, ஓ தமிழ்நாடு, இந்தியா தேசம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேசமா மாறிடும். யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க.
அந்த வாக்குறுதியெல்லாம் பாருங்களேன், அவங்க பேப்பர்ல பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க, இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றும். இதை ஒரு முறை படிச்சாலே, அது எந்த கட்சிகளா இருக்கட்டும், அவர்கள் கொடுக்குற வாக்குறுதியை படிச்சுட்டாலே, எப்போ இதெல்லாம் நடந்துருச்சுன்னா மக்கள் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நிறைவேறுதான்னு பார்த்தா நிறைவேறல. அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி இந்த வாக்குறுதி எங்களால நிறைவேற்ற முடியல, ஆனா சில வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுகிறோம். எத்தனையோ உங்க உறவுக்காரர்கள், உங்க நண்பர்கள் வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க, இது நிச்சயம் நான் செய்வேன்னு சொல்லி. ஆனா சூழ்நிலைகள் அவர்களை செய்ய விடாமல் பண்ணியிருக்கும். இல்லைன்னா சுயநலத்தோடு அந்த காரியத்தை ஏமாற்றி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது, அவர் மனமாற ஒரு மனுப்புத்திரர் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன். ஆண்டவர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வார். அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவன். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்போ பயங்கரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சுனாமி அலையை நம்ம டிவியில பார்க்கிறோம், எப்பா எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு பெரியதா இருக்குது, அது ஆச்சரியமா நம்ம பார்க்கிறோம். இது அதிசயமான காரியங்கள். இவ்வளவு பெரிய அலையா, மிகப்பெரிய ஒரு சர்ப்பத்தை நீங்க டிவியில பாக்குறீங்க, இவ்வளவு பெரிய பாம்பு பிடிச்சிருக்கிறாங்க அந்த வீட்டில இருந்து. அப்ப நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம், எப்ப என்ன பயங்கரமா இருக்குது. சில காட்சிகளை நம்ம பயங்கரமா பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய நிலநடுக்கம், இதை பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஆற்றில இருந்து ஓடி வருகுது, எவ்வளவு தண்ணீர் வருது, பயங்கரமா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட காரியத்துல இனி கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். பல வருட தோல்வி, பல வருட தனிமை, பல வருட சிறையிருப்பு, குடும்பத்துல பயங்கரமான கட்டு, எழும்ப முடியாத ஒரு சாபம், என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் முடியல. நீ கர்த்தர் உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற தலைவர்கள், பதவியில் இருக்கிறவங்க நம்ம கூட இருந்தா நம்ம பயம் வருமாங்க? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க போகக்கூடிய பேங்க்ல மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப நண்பர், உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஒரு லோன் வேணும்னா நீங்க பயப்படுவீங்களா? பேங்க் மேனேஜர் என்னுடைய நண்பன்பா, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே அதை எனக்கு கையெழுத்து போட்டு தந்துடுவார். பயப்படவே மாட்டோம். அவங்களாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி மாறிடுவாங்க. குறிப்பிட்ட காலங்கள் தான் வேலைகள் அவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த டிரான்ஸ்ஃபர் கிடையாது. யாரும் ஆண்டவரை மாற்ற முடியாது. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று நம்முடைய வசனம் சொல்லுகிறதுங்க. அவர் சொன்னால் அப்படியே ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அப்ப அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நான் உன்னோட இருந்தால் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அந்த பயங்கரமான காரியத்தை யார் பார்ப்பாங்க தெரியுமா? யார் மத்தியில் அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். அதே வசனத்தை மறுபடியும் பாருங்க. நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். ஆமென். அப்போ உன்னுடைய ஜனங்கள் மத்தியில, நீங்க எந்த கிராமத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், நீங்க எந்த ஊர்களில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எந்த பகுதியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் உன் ஜனங்களுக்கு முன்பதாக, நீங்க அந்த ஜனங்களுக்கு முன்பதான அவமானப்பட்டீங்க, அந்த ஜனங்களுக்கு முன்பதான ரொம்ப ஏழ்மையில வாடுனீங்க, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக தானே பரியாசத்துக்கு சொல்லாய் நீங்க வாழ்ந்தீங்க. இன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற அந்த பகுதிகளில், நீ இருக்கிற அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. உன்னை பரியாசம் பண்ணுனாங்களா, உன்னை கேலி பண்ணுனாங்கல்ல, நீ எங்கிருந்து உருப்பட போற, நீ எங்கிருந்து முன்னேற போற அப்படிலாம் சொல்லி உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தாங்க சொல்றாரு. அழகா இருக்கு பாருங்களேன். எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயம், இதுவரைக்கும் நான் உன் கூட இருந்து செய்யக்கூடிய காரியம், உனக்கு நான் செய்யக்கூடிய அற்புதத்தை வேற எந்த ஜனங்களுக்கு இதுவரைக்கும் செய்தது கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க. இது நீங்க விசுவாசத்தோட பாருங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஷதாரபா. கர்த்தர் உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது தெரியுமா?
நம்ம பிறந்த பிறகுதான் தாய்க்கே தெரியும் இது ஆனா பெண்ணா என்று சொல்லி, அதுக்கு உயிர் இருக்குதான்னு சொல்லி பார்த்த பிறகுதாங்க தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்யக்கூடிய காரியம் உன் ஜனங்கள் மத்தியில யாருக்கு இதுவரைக்கும் செய்திருக்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார். மோசே, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும்பா, அது பயங்கரமா இருக்கும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சார்ன்றதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அடிமைத்தனம், கூலியே கிடையாது, சம்பளம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆகாரத்திற்கு கூட கஷ்டங்கள், எந்த நேரமும் வேலை செய்ய வேண்டும், ஓய்வே கிடையாது, ரெஸ்டே கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது அவங்க ஜீவனை கூட கசப்பா எண்ணினாங்களாமா. எதுக்குடா உயிர் வாழ்றோம்? உயிர் இருக்க போய் தானே நம்மளை சுமை சுமக்க விடுறாங்க. இந்த உயிர் இருக்க போய் தானே என் கணவனை அடிப்பதை என் கண்கள் பார்க்குது, என் மனைவியை கொடுமைப்படுத்துவதை என் கண்கள் பார்க்குது, என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவதை என் கண்கள் பார்க்குது, அதுக்கு செத்து போய் விடலாமே என்று சொல்லி அவங்க தன் ஜீவனையும் கசப்பா எண்ணினாங்க. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தாருங்க. அப்ப விடுதலை கொடுத்து ஆண்டவர் கானான் என்கிற ஒரு தேசத்திற்கு நேராய் அவர்களை வழி நடத்த ஆரம்பித்தார். அப்ப வழி நடத்தும் பொழுது நினைச்சு பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள். நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு டூருக்கு போறதா இருந்தாலே, உங்க குடும்பத்தார் நீங்களாம் ஊருக்கு புறப்பட்டு போனுங்க, அது புறப்படுறதுக்கு முன்னாடி என்னமா டென்ஷன், எவ்வளோ பதட்டம். வீட்டை பூட்டிட்டு அப்பதான் போவோம், வெளியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், கார்ல போய் உட்காருவோம், அதை மறந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரேன், வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஓடுவோம். திருப்பி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஐயையோ அதை நம்ம மறந்துட்டோம் பாத்தியா, சரி இனி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், பார்த்துக்கிடலாம். இப்படி என்ன டென்ஷன், என்ன ஒரு பதட்டம், எவ்வளவு காரியம். இப்போ லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் வாழ்ந்து தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து இப்போ புறப்பட்டு போறாங்கங்க. கானான் என்கிற அறியப்படாத ஒரு தேசம். அவங்க கண்கள் பார்த்ததில்லை, காதுகள் கேட்டதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையோடு புறப்பட்டு போறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவாருன்னு சொல்லி நம்பிக்கையோட புறப்பட்டு போறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை இன்னும் உன் கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன் என்பதை நீ பார்க்காமல் இருந்திருக்கலாம். அதற்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம். விசுவாசத்தோட இன்றைக்கு நீ முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு சொன்னதை உன் கண்கள் சீக்கிரத்துல பார்க்க போகிறது. கர்த்தர் இப்பொழுது உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறது இந்த காலத்திலேயே. அதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்க போறது இல்ல, இந்த காலகட்டத்திலேயே கர்த்தர் உங்க கூட இருந்து செய்கிற காரியத்தை உங்க கண்கள் காண போகிறதுங்க. கண்கள் காண வேணா, டேட்டை போட்டு எழுதி கொள்ளுங்க, உங்க கேலண்டர்ல குறித்து வைங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை கொண்டு தேவன் என்னோட பேசினார் என்பதை நீங்க குறித்து வைங்க. காலகட்டத்துல நிறைவேறுகிறதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேசினார். என் பிள்ளைகளிடத்தில் இதை சொல்லு, அவர்களோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. வரும்பொழுது அவங்களுடைய பயண நாட்கள் மிக தொலைவு. எவ்வளவு நாட்கள் என்று பைபிள் சொல்லுது? 40 வருஷம். பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது. பிரயாண தூரம் எவ்வளவாமா? நீங்க ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பீங்க. வட மாநிலத்துக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னா இன்னும் அதை விட சில அதிகமான மணி நேரங்கள் கொடுத்திருப்பீங்க. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயண நேரம் நாட்கள் எவ்வளவான்னு தெரியுமா? 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருடங்க. நம்ம மறுநாள் ஊருக்கு போறதுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கிடுவோம், நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிக்கிடுவோம், என்னெல்லாமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம். திடீர்னு அங்கே பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டுருச்சுன்னா திடீர்னு தண்ணிக்கு எங்கே போகிறது, ஒரு 2-3 பாட்டில் தண்ணியை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பக்காவா பேக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு புறப்பட்டு போவோம். சரிதானே? அப்படி இப்போ வந்து மாறி போச்சு. எல்லாமே ஹோட்டல்ஸ் நிறைய வந்துருச்சு. போகிற இடத்துல எங்கனாலும் நிப்பாட்டி என்ன பண்ணிக்கிடலாம், நம்ம எதுவானாலும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த நாட்களில் எங்கே போவாங்க ஹோட்டலுக்கு?
சரி, அப்படியே நம்ம எல்லாம் சேமித்து வச்சாலும் எத்தனை நாளுக்கு சேர்த்து வைக்க முடியும்? 40 வருஷம் இல்ல. ஆகாரம் தாக்கு பிடிக்குமா? தண்ணீர் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப எப்படி போனாங்க? எப்படி அவங்க தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டுச்சு? அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேனே, அந்த வசனம் சொல்லுகிறே, இதுவரைக்கும் எந்த ஜாதிகளிடத்திலையும் பார்க்க கூடாத காரியம், நீ கேட்க கூடாத காரியத்தை நான் அந்த ஜனங்கள் மத்தியில நான் செய்வேன். உனக்கு நான் அற்புதத்தை அப்படி செய்வேன். ஒன்றுமே கொண்டு போகலைங்க. தண்ணீர் கொண்டு போகல, ஆகாரத்தை கொண்டு போகல. தன் கணவன், தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன்னுடைய மிருக ஜீவன்களோட மட்டும்தான் புறப்பட்டு போனாங்க. தனக்கு குடிப்பதற்கு தண்ணி எடுத்துட்டு போகல, தன் ஆடு மாடுகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்துட்டு போகல, எதையும் கொண்டு போகல. அப்புறம் எப்படி அவங்க உயிர் வாழ்ந்தாங்க? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவர்களுக்கு வனாந்தரத்துல தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாருங்க. ஆமென். மன்னா எப்படி இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி போஷித்தாராமா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அந்த மன்னாவை ஆண்டவர் வருஷிப்பேன், அப்படின்னா நான் மன்னாவை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த மன்னாவை குறித்து அந்த அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த மன்னா எப்படி இருக்கணும்னா, பனி பெய்தால் எப்படி, நம்ம ஊர்ல பனியை நம்ம பார்க்க முடியாது, அதனுடைய குளிர்ச்சியை தான் உணர முடியும். வட மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் பனி பிரதேசங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பனி அப்படியே பொழியும் பாருங்க. பார்த்தா அந்த வீடுகளுக்கு மேலாக, அவங்க நிப்பாட்டி வைத்திருக்கிற வாகனத்துக்கு மேலாக அப்படியே பனி பொழிந்திருக்கும் இல்லையா? அதே போல வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? மன்னாவை பொழிய பண்ணியிருப்பாராம். இவங்க காலையில் இவங்க வேலை என்ன தெரியுமாங்க? ஒரு வேலை கிடையாது. நல்லா வீட்டில் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் அப்பாடா அந்த அவங்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா, கூடாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் மன்னாவை வச்சிருந்தாரு. கைகளை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என் நாவி மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறது. 430 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஆகாரத்துக்கு வழி கிடையாது. எப்பவும் வேலை வேலை வேலை. சாப்பிடுவதற்கு நேரம் இல்லைங்க. உங்க கணவர் வேலை செய்யறாரு, சாப்பிடுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. வந்துடும், உடனே ஓடிடுவார் வேலைக்கு. சாப்பிடுவ நேரமே இல்லைங்க. அப்ப அந்த காலத்துல அவங்க அடிமையா இருந்தாங்க. சாப்பிட நேரம் இருந்திருக்குமா? எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒரு நல்ல ஆகாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இதெல்லாம் சாப்பிடணுமே. அவங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. ஆனா எப்போ கர்த்தர் கூட இருக்க ஆரம்பித்தாரோ, நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரோ, ஆண்டவர் அவங்களை எங்கேயோ கொண்டு போய் ஆகாரத்தை சேர்க்க அனுப்பலைங்க. வீட்டுக்கு முன்னாடியே தன் கூடாரத்தை திறந்த பொழுது தன் வீட்டு வாசல்களுக்கு மேலாக அவங்க முன்பதாக மன்னா பொழிந்து இருந்துச்சு. அதை அவங்க சேர்த்து கொண்டாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. என் பிள்ளைங்க அலைஞ்சு திரியக்கூடாது. அவங்க அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் போதும். அவங்க பட்ட கஷ்டம், 430 வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்பா. என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா, ஒரே நாள்ல கொடுத்துட்டு இதை 10 நாள் சேர்த்து வச்சுக்கிடுங்க, ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கிடுங்கன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ஃப்ரெஷ்ஷா, அல்லேலூயா, சூடா நமக்கு தோசை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அந்த சூடா அந்த காஃபி குடிச்சா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பழைய ஸ்டாக்கே கிடையாது. ஆமென். உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரங்க காஃபி கேட்குறாங்க, ஏம்மா காஃபி போட்டு தாம்மா. போட்டு வச்சுட்டேங்க. எப்போ போட்டு வச்ச? முந்தானத்தே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்க கணவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்து ரொம்ப நல்லதும்மா அப்படின்னு சொல்லுவாரா? நினைச்சு பாருங்க. சரி, காஃபியை யாரும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். குழம்பு என்ன, ஏம்மா எப்போ வச்ச குழம்புமா? 2 நாளுக்கு முன்னாடி வச்சுட்டேங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருப்பாங்களா? பொதுவா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்களுக்கு புதிய மன்னாவை காலைதோறும் கொடுத்தாராங்க. ஆமென். எவ்வளவு நாள் கொடுத்தாரு தெரியுமா? பாருங்க, வாசிக்கிறேன். யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும், அப்படின்னா கானானுக்கு வரும் மட்டும்
40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை எத்தனை வருஷம் வழி நடத்தணும் என்று சொல்லி திட்டமிட்டு வைத்திருந்தாரோ அது வரைக்கும் அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. காலையில ஒவ்வொரு நாள் அவங்க என்ன ஒரே இடத்துலயே தங்கியிருந்தாங்க? கிடையாது. எத்தனை இடத்துக்கு அவங்க மாறி மாறி போனாங்க. எங்கெல்லாம் போய் அவங்க கூடாரம் போட்டு தங்கினாங்க. அவங்க போகிற இடமெல்லாம் மன்னா வந்துச்சு. அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சகோதரி, என் அன்பு மகனே, நீ போகிற இடம் நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஐயோ, நான் ஒரு கூடார வாசியை போல நான் அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஒரு நிலையான நகரம் எனக்கு இல்லையே, நிலையான வீடு இல்லையே, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேனே. நீ கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ எங்கு போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த ஊர்ல நல்லா இருந்துட்டேன், வேற ஊருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வருது, அங்க போய் நான் நல்லா இருப்பேனா? கர்த்தர் சொல்றாரு, நீ நன்றாக இருப்பாய். காரணம், இதே ஊர்ல போஷித்தவர் நீ போகிற ஊர்லயும் உன்னை போஷிப்பாரு. நான் அந்த ஊருக்கு போறேனே, இங்கதானே என் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, என் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, இதை விட்டுட்டு நான் வேற ஊருக்கு போறேனே, அங்க போய் எப்படி இருக்க போறனோ? இங்க வழி நடத்தின அதே தேவன், இங்க போஷித்த அதே தேவன் உன்னை அந்த ஊர்லயும் உன்னை போஷிக்க போறாரு. இவர்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாருங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தின் எல்லைக்கு போற வரைக்குங்க. அந்த எல்லையில போய் அந்த பார்டர்ல டச் ஆகுற வரைக்கும், அன்னைக்கு காலையில அவங்களுக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. 40 வருஷம் 3 வேளை ஆகாரத்தை கர்த்தர் எவ்வளவு அழகா, டைமிங் மிஸ்ஸே ஆகல. என்னடா இன்னைக்கு காலையில மன்னாவை காணுமே, என்ன இன்னைக்கு வரலையே அப்படிலாம் பார்க்கல. காலையில போனா மன்னா ரெடியா இருந்துச்சு, அவ்வளவுதான். டைமிங் மிஸ்ஸிங் ஆகல. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன் காலத்துல உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு. உன் காலத்தில் உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலையை நினைச்சு நீ பயப்படாத. உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வச்சு சோர்ந்து போகாத. இந்த பணத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் நான் சமாளிக்க போறேன்? வேலை செய்த நாட்கள் சம்பளம் வந்துச்சு, இப்ப வேலைலாம் இல்லை, இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன்? என் பிள்ளைங்க என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, வயதாகி போச்சு, நான் எப்படி நடந்து எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன்னு சொல்றீங்களா? என் அன்பு வயதான தாய் தகப்பன்மார்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவ வார்த்தையினால பிழைப்பான். உங்களுக்கு வாழ்க்கை இந்த உலகத்துல ஜீவிக்கிற காலம் வரைக்கும் உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பாருங்க. இந்த உலகத்துல நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உன் தேவையை கர்த்தர் சந்தித்து உன்னை ஆச்சரியமாய் உங்களை நடத்த போறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட கண்களை மூடி பயபக்தியா ஜெபிக்க போறோம். இது கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிற ஒரு தருணம். ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா இடைப்பட்டு இருக்கிற தருணம். கண்ணீரோடு இருக்கிற என் மகளே, இருதயம் முழுவதும் எதிர்காலத்தை குறித்த பயம், இருதயம் முழுவதும் ஒரு விதமான குழப்பம். என் அன்பு சகோதரா, நீ கர்த்தர் உன்னை பார்த்து பேசியிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஐயோ, அவர்கள் என் கூட இல்லையே, இனி எப்படி நான் முன்னேற போறேன்? இன்னார் என் கூட இல்லையே, இவ்வளவு நாள் இருந்தாங்க, என் வாழ்க்கை நல்லா போச்சு, இப்ப அவங்க இல்லை, என்னை கைவிட்டுட்டாங்க. அவங்க கைவிட்டது நல்லது, அவங்க உன்னை விட்டு போனது நல்லது. காரணம், கர்த்தர் இப்பொழுது உன் கூட இருக்கிறாரு. அவர் இனி செய்யக்கூடிய காரியங்கள் அநேகருக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. அநேகர் சொல்ல போறாங்க, இவன் இங்க இடத்துல ஒரு சாதாரணவனாய் வாழ்ந்தவன் தானே, இந்த வீட்டார் இவ்வளவு ஏழ்மையில இருந்தவங்க தானே, இவங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள் என்று அநேகர் ஆச்சரியப்படுகிற விதமாய் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு ராத்திரி நேரம் இது. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுது உம்முடைய மகிமையுள்ள கரம், ஆசீர்வதிக்கிற கரம், உடன்படிக்கை பண்ணுகிற கரம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இதோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, கர்த்தருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். என் கோலும் தடியும் உன்னை தேற்றும். நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல நீ வளருவாய். உன் காலத்துல நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ கனி கொடுப்பாய். கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வெளியேறப்பட்ட பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. எஸ், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருகிறத நான் பார்க்கிறேன். இவ்வளவு காலங்களாய் தடைப்பட்டு அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு தாமதமாகி கொண்டே இருந்துச்சுல்ல, கர்த்தர் அந்த வாசலை திறக்கிறார். இது வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்கு இன்று முதல் திறக்கப்படுகிறது. உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் அடிமைத்தனம் மாறுகிறது. இஸ்ரவேலுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்த கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் வேளையிலே அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலியை கர்த்தர் உடைக்கிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு அற்புதத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோட அவர் திட்டமும் தெளிவாய் பேசினதை நம்ம எல்லாரும் உணர்ந்தோம். நிச்சயம் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை போல நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு மறந்து போகாதீங்க. இன்னைக்கு ராத்திரியிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது உங்க தனி ஜெபத்துல இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். God bless you.